படம் நல்லா இருக்கு. லவ் ஸ்டோரி, காமெடியும் கலந்தது. நல்லா பண்ணியிருக்காரு விக்னேஷ் பாண்டே. லவ் ஸ்டோரி நல்லா இருக்கு படம். இருக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம். மூவி வந்து தாராளமாக பார்க்கலாம். நியூ டைரக்டர் வந்து எடுத்திருக்காங்க அண்ட் ப்ரொடியூசர் எல்லாமே பண்ணியிருக்காங்க. நம்ம நல்லா எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக தான் இருக்குது. நல்லாவே பார்க்கலாம். அண்டு செகண்ட் ஹாஃபில் வந்து ராஜேந்திரன் சார் செம்மையாக நல்லா காமெடிஸ் பண்ணியிருக்காரு. அண்டு மியூசிக் டைரக்டர்ஸும் அண்ட் மியூசிக்ஸுமே சூப்பராக இருக்குது. எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஆக்சுவலி மெசேஜை விட காமெடி அண்ட் ஃபேமிலி இதாக பார்க்கலாம். நம்ம ஒரு லவ்வுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி கொடுக்கலான்றது பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. ஆனால் இதை வந்து பெஸ்ட் லெவலில் கொண்டு போகணும். தேங்க்யூ. தாராளமாக பார்க்கலாம் சார். படம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் எல்லோரும் வந்து நல்லா பாருங்கள். கண்டிப்பாக ஓடக்கூடிய ஒரு படம். நல்லா இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸோடு வந்து பாருங்கள். ஸ்டோரி லவ் கன்வே ஆகுது. லவ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் லைஃப்பில் அப்படிங்கிற ஒரு விஷயம் கன்வே ஆகுது. மியூசிக்லாம் நல்லாயிருக்கு. அந்த பிளாட்டுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. மெயினாக ஹீரோட பர்ஃபார்மன்ஸ், அவருக்கு என்ன ஒரு பிளாட்டு கொடுத்தாங்களோ அது பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. இப்போ தான் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா படம் பார்த்துட்டு வரோம். படம் நல்லா இருக்குது. காமெடி ஹாரரையும் பேஸ் பண்ணி படம் எடுத்திருக்காங்க. மொட்டராஜேந்திரன் அண்ணன், சிங்கம்புலி அண்ணன், பாலசரவணன், கோத்தண்ணன் நிறையா பேர் பண்ணியிருக்காங்க. மியூசிக்லாம் நல்லா இருக்குது. திருச்சியை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோட ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. படம் சூப்பராக இருந்தது ப்ரோ. நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி என்டர்டெயின்மெண்ட் ஸ்டோரி ப்ரோ. ஒரு ஹாரர் ப்ளஸ் ஃபேண்டஸியாக கொண்டு வந்து இல்லை ஒரு லவ் ஸ்டோரியை லவ் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரி தான். ஸோ இவ்வளோ கேரக்டருக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த ஒர்க்கை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா டேரக்டர் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். இவ்வளோ பெரிய டீம் வச்சு இன்னும் எஃபர்ட் போட்டிருக்கலாம். ஆனால் படம் ஓவராலாக நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி தான் ப்ரோ. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் கன்ஃபார்மாக. தலைவா படம் பார்த்தோம் நண்பர்கள் நானும் சேர்ந்து. ஆக்சுவலாக காதலிக்கிறவங்க வந்து உணர்ச்சி வசப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு இதுக்கு முடிவு எடுக்கக்கூடாதுங்கிறது அந்த படத்தோட மெயின் கான்செப்ட். அதனால் ஒரு பொண்ணு நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டா கூட கொஞ்ச நாள் பொறு, அவள் உன்னை உண்மையாக காதலிச்சா ஏற்றுக்குவாங்கிறது அந்த படத்தோட இது. அதை ஒரு காமெடி இதுவாக எலமெண்ட்டாக சொல்ல வந்திருக்காங்க. நீங்கள் சார் கொஞ்ச நாள் பொறுத்தலைவான்ற படத்தை இப்போ தான் சார் பார்த்துட்டு வரோம். முதல் காட்சி நல்லா இருக்குது சார். நகைச்சுவை காமெடியாக இருக்குது சார். வந்தால் மனம் விட்டு சிரிச்சிட்டு போகலாம். சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு உள்ள அனைவருமே வந்து குடும்பத்தோடு இந்த படத்தை வந்து கண்டுகளிக்கலாம். 100% குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் சார். எந்த ஒரு வல்கரான சீனோ வல்கரான ஒரு இதுவோ அது மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாம் குடும்பத்தோடு வரலாம். உங்களுக்கு வந்து 18 வயது காதல் விரும்புகிறீங்களா வாங்க, காமெடி விரும்புகிறீங்களா வாங்க, சென்டிமெண்ட்டாக வாங்க, ஃபைட் சீன் வேணுமா வாங்க, கொஞ்சம் அப்படி இப்படி ஐட்டம் சாங்கும் இருக்குது, அப்படி யாருன்னா விரும்புகிறீங்களா அவங்களும் வாங்க, எல்லாருமே வரலாம் சார். நல்லா இருக்குது. இந்த படத்தை வந்து நிறைவாக கொடுத்த இயக்குனர் அவர்களுக்கு பாராட்டுகளும் நன்றிகளும். கொஞ்ச நாள் பருவத்தலைவா படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. நான், மாறன் அண்ணன், மொட்டராஜேந்தர், இது பல பேர் இருக்கும். அப்போனா இந்த ஆர்டிஸ்ட் பட்டெல்லாம் வச்சே உங்களுக்கு தெரியும் இது மாதிரி எப்படிப்பட்ட ஒரு படமான்று. அதுக்கு வெறும் காமெடி மட்டும் நினைக்காதீங்க. காமெடி இருக்குது, அப்புறம் ஆக்ஷன் இருக்குது, த்ரில்லிங் இருக்குது, எல்லாமே சாங்ஸ் நல்லா வந்திருக்கு. ஸோ அது ஃபேமிலியாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாங்க. எல்லாம் சொல்கிறது தான். பட் A to Z இது த்ரில்லிங் இருந்தாலும் அதுலேயும் ஒரு காமெடி இருக்கும். அது நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. நான், மாறன் அண்ணன், பாலசரவணன் கலக்கி எடுத்துருக்கோம். ப்ளீஸ் கம் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். இந்த மாதிரி சின்ன படங்களையும் எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ.